சீசன்லேயே கிடைக்கும்போது கண்டிப்பாக கறி குழம்பு டேஸ்ட்டில் பச்சை மொச்சையே குழம்பு எப்படி செய்கிறதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? முதல்ல குக்கரில் 2 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடுகு 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பட்டை சேர்த்துக்கிறேன். கல்பாசி, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா ஆயிலில் வதக்குனதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிக்கிறேங்க. இது வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். 1/4 கப்பு தேங்காய், 3 பல்லு பூண்டு, ஸ்மால் சைஸ் இஞ்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். முந்திரி 3 சேர்த்துக்கிறேன். 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கசகசா சேர்த்து 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 கிலோ மொச்சை, பச்சை மொச்சையை க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து வதக்கிக்கிறேங்க. 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் அரைச்ச அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கிக்கிறேங்க. வதக்கிட்டு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் ஒரு 300 ml தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேங்க. கமகமன்னு சூப்பரான பச்சை மொச்சை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே அளவுகளோடு உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குழம்பு சாதம், தோசை, இட்லி இதுகளோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.